ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே எடுத்து விளாக்குங்க. சண்டே சமையல் நம்மளுக்கு என்ன மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, நண்டு வறுவல், முருங்கைக்கீரை, மாம்பழம், வெங்காயம், அவ்வளோதான் இன்றைக்கி சண்டே. ஆனால் செம்மையாக போச்சு, எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. எப்படி செய்யலாம் மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு கடாயை வச்சு வெந்தயம், சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடு, தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், குழம்பு மிளகாத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து உங்கள்கிட்ட வதக்கிடணும். வதக்கி உரமா எடுத்து வச்சுக்கோங்க. அது மிக்சியில் போட்டு ஆட்டிடுங்க. சைட்லேயே முருங்கைக்கீரை வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நம்ம ஊரில் மீன் வடகம் இருக்குல்லங்க, அந்த வடகம் ஊர்லேருந்து கொண்டு வந்த வடகம், அந்த வடகம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு புளித்தண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இங்கிட்டு மீனும் பொரிச்சிட்டேங்க. இங்கிட்டு நல்லா கொதித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா முருங்கைக்காய் நல்லா கொதித்த பிறகு மாங்காய் சேர்த்துக்குங்க. மீன் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே மாங்காய் சேர்த்துக்குங்க. அப்போ மாங்காய் நல்லா வேகும். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீனையும் அங்கிட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். மீன் அதோட சேர்த்துட்டேங்க. மீன் போடுறதை எடுக்கலை, ஆனால் மீன் போட்ட பிறகு தான் வீடியோவே எடுத்தேன். மீன் அதோட சேர்த்து அது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு. உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு தாளிப்பு கொடுங்க. வடகம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் மீன் குழம்பு மேலே ஊற்றுங்க. உண்மையிலே செம்மையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். நான் இப்படி தான் எப்போவுமே செய்வேன். ஒரு மீனுக்கு ஒவ்வொரு மாதிரி குழம்பு வைப்பாங்க. இந்த மீனுக்கு இப்படி தான் வைக்கணும். இது சூரை மீனும் சொன்னாங்க. நம்ம வீட்டில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.